ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆப்ட்ரிக்ஸ் அட் மணிக்கு த சர்வைவல் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட். ஸோ பாண்டிச்சேரி அசிஸ்டன்ட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுங்கலாம் சொல்லுவீங்க. நான் வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் பேட்டர்ன் தான், அதனால அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் ஃபாலோ பண்ணுங்க நம்ம சொல்லிட்டு நம்மளும் கோச்சிங் தந்துட்டு இருக்கோம். பட் நம்ம பாண்டிச்சேரியில் இப்போ வந்து இன்வெஸ்டிகேட்டர் எக்ஸாம் நடந்திருக்கு. இன்னைக்கு டிசம்பர் 29 நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரில் 17 ஆப்டிடியூட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதை ஃபுல்லாத்தையும் நம்ம இப்போ ஷார்ட் கட்ஸில் சால்வ் பண்ண போகிறோம். குவான்ஸ் அண்ட் ரீசனிங் ரெண்டுமே சேர்த்து சொல்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடிங்க நிறைய பேர் வந்து பாண்டிச்சேரி அசிஸ்டன்ட் எக்ஸாம் வந்து எப்போ வரும்ன்ற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. அது நானும் வந்து டெலிகிராமில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பட் இருந்தாலும் இப்போ அஃபிஷியலாக வந்து நோட்டீஸ் வந்திருக்கு, நியூஸ் பேப்பர்லேயே வந்திருக்கு. லைக் பிப்ரவரி எண்டிங் இல்லைனா மார்ச் ஸ்டார்டிங்கில் நடத்திடுவோம். ஏன்னா வந்து பிப்ரவரி 9 வந்து அசிஸ்டன்ட் ஃபயர்மேனோடைய ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்க, எக்ஸாம் போட்டாங்க டேட்டு. ஓகேவா? ஃபயர்மேன் டிரைவர்லாம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து பிப்ரவரி எண்டிங்கில் போடுவோம், இல்லை மார்ச் ஸ்டார்டிங்கில் போடுவோம்னு அவங்க சொல்லிட்டாங்க அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு கூட எக்ஸாம். ஸோ அதனால வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் அப் பண்ணிக்கலாம். சரியா? எஸ். ஸோ இந்த வீடியோ வந்துங்க ஜஸ்ட் ஒரு எக்ஸாம் மோட்ல தான் இருக்க போகுது. 17 கொஸ்டின் அப்படியே எக்ஸாமில் வந்தால் எப்படி டக்குன்னு சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்து கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டே பண்ணுவேன். நீங்கள் அப்படியே வாட்ச் பண்ணுங்க. சரியா? ஏன்னா கோர்ஸை நம்ம எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு ஆவரேஜ் கொஸ்டின். ஆவரேஜ் கொஸ்டினில் சொல்லிட்டேன். லைக் இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கு, அதில் ஒரு சாராரோட ஆவரேஜ் இவ்வளோ, இன்னொரு சாரார் எப்படி பிரிஞ்சுதுன்னா அலிகேஷன் ஷார்ட்கட். இதை வச்சு நிறைய சம்ஸ் நான் வந்து கோர்ஸில் போட்டு காட்டியிருக்கேன். அலிகேஷன் ஷார்ட்கட் டஃப் அண்ட் ட்ரிக்கி குரூப்லையுமே நிறைய இது இருக்கு, அலிகேஷன் ஷார்ட்கட். சரியா? ஸோ அதை வச்சு போட்டுடலாம். 32 பேர் இருக்காங்க. ஆவரேஜ் வந்து 18.5. ஓகே, அப்போ 32 எப்படி பிரிக்கிறாங்க? 4 ஸ்டூடெண்ட்ஸ் லெஃப்ட் த குரூப். அப்போ 4 பேர் போயிட்டா 28 பேர் இருப்பாங்க. ஓகே, அப்போ எப்படி பிரிச்சுக்கலாம்? 32 28 4 பிரிச்சுக்கலாம். அப்போ என்ன சொல்றாங்க? அப்போ 28 பேரோட ஆவரேஜை இங்கே போட்டுக்கலாம், 4 பேரோட ஆவரேஜை இங்கே போட்டுக்கலாம், 32 பேரோட ஆவரேஜை ரெண்டும் சேர்த்து கலந்து இப்படி போட்டுக்கலாம். ஸ்ட்ரக்சர் ரெடி ஆயிடுச்சா? எஸ். ஓகே, ஃபில்அப் பண்ண வேண்டியதுதான். இந்த குரூப் ஆஃப் 32 ஸ்டூடெண்ட்ஸ் ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 18.5. அப்போ 32 பேரோட ஆவரேஜ்னா இங்கே தான் போடணும், 18.5. ஓகே, எஸ். 4 ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டா மீதி எத்தனை பேர் இருப்பாங்க? 28 பேர் இருப்பாங்க. 28 பேரோட ஆவரேஜ் 15.5. 28 பேரோட ஆவரேஜ் 15.5. அப்போ இதனை கேட்பாங்க, 4 பேரோட ஆவரேஜ் என்ன தான் கேட்குறாங்க. ஸோ அவ்வளோதான். இதை நம்ம எப்படி போடுவோம்? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணி 3ன்னு போடுவோம். அப்போ 4ன்றது 3ஆ மாறுது. அப்போ 28ன்றது என்னவா மாறும்? 28ல் 7 நாள் இருக்கு, 7 நாள் இருக்கு இல்லையா? 7 4s are 28. அப்போ ஒரு நாள் 3னா 7 நாள் வந்து சாரி, ஒரு நாள் 3னா 7 நாள்ன்றது 7 3 21 வரும். செயின் ரூல். ஓகேவா? 4ஓடைய வேல்யூ 3 ஆச்சுன்னா 28ஓட வேல்யூ 21 ஆகும். ஓகே, அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இங்கே போடணும். எவ்வளோ வரும்? 39 இல்லையா? 39. ஸோ விச் இஸ் ஆப்ஷன் சி. ஸோ குயிக்காக பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எஸ். அடுத்த கொஸ்டின். ஸோ நான் எக்ஸாம் ஓரியண்டாக கொண்டு போயிடுறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஜஸ்ட் இது வந்து ஒரு சாம்பிள், உங்களுக்கும் இதே மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம். செகண்ட் கொஸ்டின், ஐடென்டிஃபை த நம்பர். இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆப்ஷன் வச்சே தூக்கிட்டு போயிட்டே இருக்கணுங்க, ஏன்னா இவ்வளோ பெருசாக இருக்கு கொஸ்டின். டப்புன்னு பாருங்க, 3 டிஜிட் நம்பர். ஆப்ஷன் எல்லாமே 3 டிஜிட் நம்பர். எல்லா டிஜிட்ஸும் டிஃப்ரெண்ட். அதாவது ஒரு நம்பர்ல எல்லா டிஜிட்ஸும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு. சம் ஆஃப் ஆல் த டிஜிட்ஸ் இஸ் 15. எல்லாத்துக்கும் செக் பண்ணுங்க. 11 12 15 வரல, தப்பு. 13 15 கரெக்ட் வருது. 11 15 வருது. 9 6 15. ஓகே, இது எல்லாத்தையும் இந்த 3 பாஸ் ஆயிருச்சு. சம் ஆஃப் ஆல் த டிஜிட்ஸ் இஸ் 15. த 10th digit is 3 times the 1st digit. புரியுதா? ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒன்ஸ், இது டென்ஸ், இது ஹண்ட்ரட்ஸ். ஓகேவா? அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா 10th digit வந்து 1st digit விட 3 டைம்ஸ் இருக்கும். இப்போ எதுங்க இருக்கு? இதை விட இது 3 டைம்ஸ் இல்லை, இதை விட இது 3 டைம்ஸா இல்லை. ஆமா, 2வை விட 6 என்னது 3 டைம்ஸ். 6ன்றது 2வை விட 3 டைம்ஸ் தானே. கரெக்டா இருக்கா? 10th digit is thrice 3 times the 1st digit. அப்போ இது ஒன்று தான் மேட்ச் ஆகுது கண்டிஷனுக்கு. ஆப்ஷன் பி. சரிங்களா? எஸ். எவ்வளோ ஈஸியா இருக்கு பாருங்க, சிம்பிள் தான். பி, ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எக்ஸாமில் டக்கு நம்மளுக்கு கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுட்டா போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து போன கொஸ்டின் ஒரு நம்பர் சிஸ்டம்னு வச்சுக்கிட்டா, இது வந்து கோடிங். ஸோ கோடிங்னு பார்க்கும்போது இஃப் இன் சர்டைன் கோட் லாங்குவேஜ் சர்டைன் இஸ் எழுதுறாங்களா, அப்போ சி எப்படி மாறுது? டியா மாறுது அடுத்த லெட்டர். இ வந்து எஃப் அடுத்த லெட்டர். ஆர் வந்து எஸ் அடுத்த லெட்டர். பட் டி நடுவில் லெட்டர் வந்து டியாவே தான் இருக்கு. சரி, இது வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் காப்பி பண்ணுவோமா? ஏன்னா நம்ம ஃபுல்லாக போட்டால் டைம் வேஸ்ட் ஆகிடும். தெரிஞ்ச வரைக்கும் போடுவோம். பாப்புலரா? பின்னா என்னது? அப்போ கியூ. ஓன்னா என்னது? ஓபி. பின்னா என்னது? பின்னா மறுபடியும் கியூ. அடுத்த லெட்டரா மாறிடுச்சு. அப்போ இது வராது. கியூபி கியூ வேணும். இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒன்று.
ஆனால் நான் சொன்னேன் இல்லையா, நடு லெட்டர் அப்படியே இருக்கு. இந்த டீன்றது அப்படியே இருக்கு பாருங்க. அப்போ இதில் நடு லெட்டர் என்னது யூ, அது அப்படியே இருக்கணும் யூ. அப்போ இதில் வி வருது, இதில் தான் யூ வருது, அப்போ இதான் ஆன்சர். தட்ஸ் இட். பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததெல்லாம் செக் பண்ண தேவையில்லை. ஓகேவா? கோடிங் டிகோடிங் முடிஞ்சு. ஸோ அடுத்தது வந்து எத்தனாவது கொஸ்டின்? 4th கொஸ்டின். 4 கொஸ்டின் 17மே சால்வ் பண்ண போகிறோம். ஏஜஸ் 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 ஏஜஸ். உமன் இஸ் 28 years older than her son. இப்பெல்லாம் வந்தாலே நான் சொன்ன ஈக்குவேஷன் போடாதீங்க. ஏன்னா 2 பேரோட வயசு வித்தியாசம் கொடுத்துட்டாங்க 28. அப்போ இன்னைக்கு அவங்க வயசு வித்தியாசம் 28னா என்னைக்குமே அவங்க வயசு வித்தியாசம் 28 தான்றதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா அடுத்த லைனில் எங்கேயா யூஸ் பண்ணிக்கலாம். இன் 3 years எழுதிக்கலாமா இதை லைட்டா? இன் 3 years ஹர் ஏஜ், அதாவது உமனோட ஏஜ் அவங்க சன்னோட ஏஜ், ஹர் ஏஜ் வில் பி ட்வைஸ் த சன். ஓகே, அவ்வளோதான். அப்போ சன்னோட பர்சன்டேஜ் கேட்குறாங்களா? இப்போ இதை இங்கே யூஸ் பண்ணுங்க. அவங்க 2 பேரோட டிஃபரன்ஸ் என்ன சொன்னேன்? எப்பயுமே 28. அப்போ இதில் அவங்க டிஃபரன்ஸ் என்ன? 2 - 1 1. அப்போ 1 தான் 28 இல்லையா? 1 தான் 28. அப்போ 1 தான், அந்த 1ன்றது 28. அப்போ 2ன்றது என்ன? 56 வரும். அப்போ இதுதான் அவங்களோட ஏஜ். இதை போய் ஆன்சரில் வந்து சன் ஏஜ் கேட்டால் இதை டிக் பண்ணுறாதீங்க 28ன்னு. இது வரைக்கும் பாருங்க, 28 டிக் பண்ணாதீங்க. இது வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பேசிட்டு இருக்கோம், ஃபியூச்சரில் இருக்கும் இப்போ நம்ம. அப்போ ப்ரெசென்ட்னா என்ன வரணும்? 3 வருஷத்துக்கு அப்பத்தில் வந்து 3 வருஷம் முன்னாடி போனால் ப்ரெசென்ட். அப்போ 28ன்றது 25 மாறும். 25. ஓகேவா? ஸோ பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. சரியா? பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. எஸ். அடுத்த கொஸ்டின். ஸோ இது வந்து 5th கொஸ்டின். நீங்கள் பெருசாக இருக்குது கொஸ்டினு, பெருசாக இருக்குது. சரி, கொஞ்சம் சால்விங்க்கு வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எஸ் கொஞ்சம் நோத்திப்போம். ஓகே, மந்த்லி இன்கம். ஸோ இது வந்து ஒரு பர்சன்டேஜ் கொஸ்டின் நினைக்கிறேன். ஏன்னா அதை பாருங்கள், பர்சன்டேஜ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, monthly income of a person was 80,000 and his monthly expenditure was rupees 45,000. Okay, income expenditure. Next year his income is increased by 16%, expenditure increase ஆகுது 8%. அப்போ percentage increase in savings என்னன்னு கேட்குறாங்க. சேவிங்ஸ்னா என்னங்க? சேவிங்ஸ்னா என்ன? இன்கம்லேருந்து எக்ஸ்பெண்டிச்சர் போக மீதி இருக்கிறதா சேவிங்ஸ் இல்லையா? அப்போ முதல் கட்டத்தில் என்ன சேவிங்ஸ் வந்துச்சு? 80,000 வந்துச்சு. அதில் 45,000 வந்து செலவு பண்ணிட்டாரு. அப்போ சேவிங்ஸ் எவ்வளோ? 40 போச்சுன்னா 40, 45 போச்சுன்னா 35. இதுதான் அவரோட சேவிங்ஸ். இப்போ என்ன இருக்கு? அடுத்த வருஷம் இன்கம் வந்து எவ்வளோ % இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 16% இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்போ எவ்வளோங்க வரும்? தனியாக பண்ணலாமா? 80,000ல் 10% 16% இன்க்ரீஸ் பண்ணும். 10% இன்க்ரீஸ் பண்ணால் 8,000 இன்க்ரீஸ் ஆகும். அது ஏறிடுச்சு. அடுத்து 6% தனியாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 6%னா 1% 800. ஓகேவா? 1% 800. அப்போ 6%னா இதோட 1%ஓட 6 மடங்கு. அப்போ 800 6 பண்ணால் 4,800. அப்போ இதான் 16%. இதான் 16%. அப்போ ஆட் பண்ணுங்க. 0 0 8 12 9 92,800. அப்போ இன்கம் என்ன ஆயிருக்கு? சாரி, இது எழுதக்கூடாது, இன்கம் தான் எழுதணும். ஓகேவா? இன்கம் என்ன இருக்கு? 92,800. அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ % ஏறி இருக்கு? 8%. அப்போ இதில் 8% என்ன? 10%. இது 1% 450. 1% 450னா 1% 450னா 8% என்ன? 0 5 0 8 40 32 4 36. எஸ் கரெக்டா? எஸ் கரெக்ட். அப்போ 3,600 ஏற்றணும். 45,000ல் 3,600 ஏற்றினாதான் உங்களுக்கு என்ன வரும்? கரெக்டாக அந்த ஃபைனல் அமௌண்ட் வரும். ஏறி என்ன இருக்கும்? ஸோ 48,600. அவ்வளோதாங்க. இப்போ இவ்வளோதான் சம்மு. இதெல்லாம் ரஃப் கேல்குலேஷன். அப்போ இப்போ என்ன சேவிங்ஸு? மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணால் அப்படியே பார்த்தே மைனஸ் பண்ணுங்க. 0 - 0 0 0 - 0 0 8 - 6 2 2 - 8 வராது. அப்போ 8 அடிச்சுட்டு 12 போட்டுக்கோங்க. ஸோ 4 8 - 4 4. இதான் வந்து புது சேவிங்ஸ். அப்போ இதுதான் அவங்க கேட்குறாங்க. பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் சேவிங்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்னா ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். எவ்வளோங்க ஏறி இருக்கு? 35லேருந்து 44,200னா எவ்வளோ? ஜஸ்ட் அப்படியே மைண்ட்லேயே பண்ணுங்க. 200 ஷுவராக ஏறி இருக்கு. 200. அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் 9 வருமா? ஸோ 9,200 ஏறி இருக்கு. அப்போ எப்பயுமே ஒரு விஷயம் வந்து இனிஷியல்லேருந்து ஃபைனலாக ஏறி இருக்கு அப்படின்னா அதோட டிஃப்ரென்ஸை மேலே போட்டுட்டு இனிஷியல் வேல்யூவை தான் கீழே போடணும். 35,000 இதுதான் கீழே போட்டு இன்டூ 100 போடணும். ஸோ கேல்குலேஷன்ஸ் நிறைய வருதா? ஸ்பீடாக போடுங்க. 2 0 2 0 கட்டு, 1 0 1 0 கட்டு. 5 டேபிள் அடிக்கலாமா? 7 5s are 35, 1 5 is 5, மீதி 4, 8 5s are 40, மீதி 2, 8 5s are 40, மீதி 2, 4 5s are 20. ஸோ 184/7 வருதா? 184/7 வருது. இவங்க என்ன கேட்குறாங்க? கரெக்ட் டு 2 டெசிமல் பிளேசஸா? ஓகே, இன்னொரு வாட்டியா படிங்க. 2 7s are 14. ஆன்சர் 2ல ஆரம்பிக்குது. அப்போ இது ரெண்டுத்துல தான் போட்டிங். க்ளோஸாக இருக்கு பாருங்க, க்ளோஸாக இருக்கு. கரெக்டாக போடுங்க. 2 7s are 4. ஸோ புரியுது ஆஸ்பிரன்ஸ்? நான் ஜூம் பண்ணிக்குவா.
184/7 நம்ம போட்டுட்ருக்கோம். ஓகே, 2 7s 14 போச்சுன்னா மீதி 4, 5 6 7s 42, 6 7s 42. ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே 26 நான் டிக் பண்ணிடுவேன். இந்த ஸ்டேஜ்லேயே நான் 26 டிக் பண்ணிடுவேன். அதனால உங்களுக்காக போட்டு காமிக்கிறேன். 6 7s 42, மீதி 2, அப்போ 0 போட்டால் 2 7s 14, மீதி 6, மறுபடியும் 0 போட்டால் 8 7s 56, 9 7s 63. அப்போ 26.28 இல்லை 29 வருங்க. 2 டெசிமல் கரெக்ட் பண்ணால் 26.28 இல்லை 29 கரெக்டாக வந்துச்சா? ஸோ பட் நான் என்ன சொல்றேன்னா 26 வந்த உடனே நான் இந்த ஆப்ஷனை டிக் பண்ணிடுவேன்னு சொல்றேன். 26 வந்த உடனே இந்த ஆப்ஷனை டிக் செய்து விடுவேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு கால்குலேஷன் இருக்க ஒரு கொஷின். ஸோ அதனால இது நான் வந்து இந்த டைம் எடுத்து எழுதிக்கோங்க, பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க, சரியா? ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ், ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல இதுதான் கொஞ்சம் கால்குலேஷன் அதிகமாக இருக்கிறது. பட் இருந்தாலும் எரர் இல்லாமல் போட்டால் கரெக்டாக அடிக்கலாம் 26.28. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போனீங்கன்னா இதெல்லாம் ஈஸிங்க, இதெல்லாம் பார்த்தே போடலாங்க. டைம் அண்ட் ஒர்க் எத்தனாவது கொஸ்டின்னா 6வது கொஸ்டின். ஸோ 17ல் 6 கொஸ்டின் போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிப்போம். அனில் அண்ட் பிபின் வசதியாக அவங்களே ஏபின்னு பேர் வைக்கிறதுக்கு கொடுத்துட்டாங்க. அனில்னு ஒருத்தர் இருக்காரு, பிபின் ஒருத்தர் இருக்காரு. ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சா ஒர்க்கை வந்து 15 days முடிப்பாங்க. பிபின் தனியாக முடிச்சாருன்னா 20 நாளில் முடிப்பாரு. இன் ஹவு மெனி டேஸ் அனில் அலோன்னு கேட்குறாங்க. அப்போ இப்படி வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் இது டைமு, இது எஃபிஷியன்சி, இது ஒர்க் எப்படி கண்டுபிடிப்போம்? எல்சிஎம். 20க்கும் 15க்கும் எல்சிஎம் என்ன? 60. அப்போ 15 4s 60, 23s 60. அப்போ இவரோட எஃபிஷியன்சி வந்து 3, இவரோட எஃபிஷியன்சி அப்போ 1 இருந்திருந்தா தான் 2 பேரோட சேர்த்து 4 வந்திருக்கும். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு எஃபிஷியன்சி வச்சு 60 ஒர்க்கு முடிக்கணும்னா 60 days ஆகும். ஸோ ஆன்சர் வந்து 60 days. இதெல்லாம் நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் டீட்டெயிலாக டைம் அண்ட் ஒர்க்குடைய பேசிக் சம்மே இதுதானே அப்படின்றதுனால இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஏபி வச்சு சேர்ந்து செஞ்சால் தான் டைம் அண்ட் ஒர்க். ஸோ பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. எஸ், ஓகே. ஸோ பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் டீட்டெயிலாக கற்றுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம கோர்ஸ் நீங்கள் எடுக்கலாம். ஓகேவா? எஸ். 7th கொஸ்டின். இஃப் த டிஃபரன்ஸ் அண்ட் மோட், இது வந்துங்க, இது விட்டுருங்க, தியரி கொஸ்டின். இது வந்துங்க ரொம்ப ரேராக தான் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. இப்போ எஸ்எஸ்சிலையுமே கூட இதெல்லாம் வந்து டயர் 2ல் தான் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் டயர் 2ல் தான் வரும். ஸோ இது வந்து என்னன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து மீடியன், மோட் இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம வந்து கோர்ஸில் டீல் பண்ணுவோம், சரியா? இப்போதைக்கு நான் சின்ன அதெல்லாம் ஃபார்முலா தான், சின்ன ஃபார்முலா சொல்கிறேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா என்ன அப்படின்னா, மோட்னா என்ன, மீடியன்னா என்ன, நான் கோர்ஸில் சொல்கிறேன். ஸோ மோட் இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். இதுதான் ஃபார்முலா, சரியா? இது வந்து ஒரு பேசிக் ஃபார்முலா, யாருமே மறக்கக்கூடாத ஒரு ஃபார்முலா. மோடுனா என்ன? 3 மீடியன் மைனஸ் 2 மீன். இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அதான் எனக்கு புரியல. த டிஃபரன்ஸ் ஆஃப் த மோட் அண்ட் மீடியன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மோடுக்கும் மீடியனுக்குமா டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எப்படி வர வைக்கணும்னா, இங்கே பாருங்க, மோடு மைனஸ் மீடியன் அப்படி கொடுத்துருக்காங்க டிஃபரன்ஸ். மோடு மைனஸ் மீடியன் என்ன கொடுத்துருக்காங்க? 38ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ என்ன கேட்குறாங்க? மீடியன் அண்ட் மீன் டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. புரியுதா ஆஸ்பிரண்ட்ஸ்? ஃபார்முலாவை இப்போ நம்மளுக்கு தகுந்த மாதிரி மாற்ற போகிறோம் பாருங்க, இதுதான் கேட்குறாங்க. இது கிளியரா? டிஃபரன்ஸ் ஆஃப் த மோட் அண்ட் மீடியன் இஸ் 38. டிஃபரன்ஸ் ஆஃப் த மீடியன் அண்ட் மீன் என்னன்னு கேட்குறாங்க. ஆனால் நமக்கு கையில் இருக்க ஃபார்முலா இதுதான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா மோடு மைனஸ் மீடியன் வந்தாகணும். அப்போ மோடு இங்கே இருக்கு, மீடியன், ஒரு மீடியன் இங்கே தூக்கிடலாம், சரியா? இங்கே தூக்கின்னு வந்துடலாம். எப்படி சார் தூக்கின்னு வந்துடலாம்னா, இங்கே பாருங்க, பிரித்து எழுதுங்க. மோடு ஈக்குவல் டு 3 மீடியனை 2 மீடியன் 1ஆகவும், ஓகேவா? இல்லாட்டி ஒரு மீடியனை இங்கே கொண்டு வரணும் இல்லையா? ஒரு மீடியன் இங்கே கொண்டு வரணும். அப்போ ஒரு மீடியனை தனியாக எழுதிக்கிட்டு ப்ளஸ் 3ல் 1 போச்சுன்னா என்னது? மீதி 2 மீடியன். நம்ம பண்ணுறது நாங்கள் இங்கே பாருங்க, மைனஸ் 2 மீன் இப்படி எழுதிக்கிட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப்பில் இந்த மீடியனை இங்கே கொண்டு வந்துருங்க. மோட் மைனஸ் மீடியன் இஸ் ஈக்குவல் டு 2 காமனாக எடுங்க. மீடியன் மைனஸ் மீன் வந்துச்சா? இப்போ பாருங்க, நம்மளுக்கு தேவையான மாதிரி நம்மளுக்கு சௌரியமாக வந்துருச்சா? மோடு மைனஸ் மீடியன் எவ்வளோ பாருங்க. இப்போ ரொம்ப சிம்பிள் பாருங்க. நான் கொஞ்சம் எப்படி ஆக்கிறேன். ஓகே, இப்போ ரொம்ப சிம்பிள் பாருங்க. மோடு மைனஸ் மீடியன் என்ன கொடுத்துருக்காங்க? மோடு மைனஸ் மீடியன் 38. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 38 இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ இதென்ன கேட்குறாங்க? மீடியன் மைனஸ் மீன் இதென்ன கேட்குறாங்க? எக்ஸ்னு வச்சுப்போம். அப்போ என்ன வரும் அடிச்சா? 19. ஆன்சர் 19. முடிஞ்சா?
இதுக்கு வந்து நம்ம ரொம்ப போட்டு மைண்டை குழப்பணுமா? எக்ஸாமில் இந்த ஒரு ஃபார்முலா படிச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு தேவையான நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு என்ன டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே ரீஷஃபில் பண்ணிக்கிட்டு ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ பை த வே இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? எஸ், 8th கொஸ்டின். ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாமா? 8th கொஸ்டின். ஸோ இன்னும் ஃபாஸ்ட்டாக போடணும் ஆஸ்பிரன்ஸ், ஓகேவா? என்னங்க இது இங்கே பாருங்க. இப்போ நம்ம படித்தோம்ல அதே ஃபார்முலா தான். ரிலேஷன் பிட்வீன் மீன் மீடியன் மோட் இஸ் கிவன் பை ஃபார்முலா. கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். இப்போ ஒரு ஃபார்முலா சொன்னேன் இல்லையா, ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க, எழுதிட்டீங்களா? கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். மோட் ஈக்குவல் டு, எஸ், மோட் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். இது ஃபார்முலா, இதை தான் கேட்குறாங்க, ஓகேவா? சிம்பிளி 1 மார்க் எடுத்துட்டோம். 9th கொஸ்டின். இதெல்லாம் கோடிங்க, ஓகேவா? கோட் லாங்குவேஜ்னு சொல்லுவோம், ஓகே? கோட் லாங்குவேஜ் சிம்பிள். என்ன சொல்றாங்க? பென் இஸ் கால்டு பென்சில். ஏதோ ஒரு பாஷையில பெண்ணை வந்து பென்சில் தான் சொல்லுவோம், ஓகே? இப்போ இது என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் பென்னு சொல்ல மாட்டேன், பென்சில் அப்படின்னு சொல்லுவேன். இது என்னது? பென்சில் அப்படின்னு சொல்லுவேன். பென்சிலை கொடுத்தா என்ன சொல்லுவோம், ஓகேவா? பென்சில் இருக்கு, இதை நீங்க பென்சில்னு சொல்லுவீங்க. நான் வேற கோட் லாங்குவேஜ்ல என்ன சொல்லுவேன்னா இதை எரேசர்னு சொல்லுவேன், ஓகேவா? இது என்ன சொல்லுவேன்? எரேசர்னு சொல்லுவேன், சரியா? இப்ப எரேசர் இல்லை, சரி விடுங்க, ஓகேவா? அடுத்து எரேசரை கொடுத்தா என்ன சொல்லுவேன்னா புக்குன்னு சொல்லுவேன். புக்குன்னு சொல்ல மாட்டேன், புரியுதா? இதுல நிறைய பேர் குழம்பிப்பாங்க அப்படியே ரிவர்ஸ்ல, ஓகேவா? தெளிவா புரிஞ்சுக்கோங்க. பென்னு இருக்கும், ஆனா நான் அதை கூப்பிடுறது பென்சில்னு கூப்பிடுவேன். பென்சில் இருந்தா நான் அதை கூப்பிடும்போது எரேசர்னு கூப்பிடுவேன். எரேசரை கையில காட்டினீங்கன்னா அதை நான் புக்குன்னு கூப்பிடுவேன். கூப்பிடுறது இஸ் கால்ட் அஸ், ஐ எம் கால், என்ன சொல்றது, ஐம் நோன் அஸ் மணிகண்டன். இப்போ என்ன சொல்லி கூப்பிடுவாங்க? மணிகண்டன் சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி நீங்க என்கிட்ட ஒரு எரேசரை காட்டினா நான் அதை புக்குன்னு சொல்லி கூப்பிடுவேன் வேற கோட் லாங்குவேஜ்ல. இப்போ தென் வாட் வில் பி யூஸ் டு எரேஸ் சம்திங்? இப்போ யாராவது ஒருத்தங்க கேட்குறாங்க, எரேஸ் பண்றதுக்கு என்னப்பா யூஸ் ஆகும்? எரேசர்னு சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும்? எரேசர் அந்த கோட் லாங்குவேஜ்ல என்ன சொல்லணும்? அந்த ஊர்ல எரேசரோட பேரு புக்கு. வாட் வில் பி யூஸ் டு எரேஸ் சம்திங்? புக்கு தான் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? எஸ். நிறைய பேர் தப்பா எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னா, வாட் வில் பி யூஸ் டு எரேஸ் சம்திங்? எரேசர். அப்ப பென்சில் இஸ் கால்டு எரேசர் அப்படிங்கிற, அதாவதுங்க பென்சிலை தான் எரேசர்னு சொல்றாங்க, எரேசரை புக்குன்னு தான் கூப்பிடுறாங்க, புரியுதா? அதனால இதெல்லாம் நம்ம வந்து ரீசனிங்ல டீல் பண்ணுவோம். சிம்பிளா ஒரு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து டீல் பண்ணுவோம். ஆன்சர் புக்கு, ஓகேவா? எஸ், ஓகே. இது அல்ஜிப்ரா துணை, ஓகேவா? 10வது கொஸ்டின். ஓகே, இது வந்து அல்ஜிப்ரால ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா இருக்கு? a கியூப் பிளஸ் பி கியூப், அப்புறம் என்ன, பிளஸ் சி கியூப். ஸோ 20 ஃபார்முலா லிஸ்ட் யூடியூப்லேயே போட்டிருந்தேன்ல, அதை அடிக்கடி எடுத்து மனப்பாடம் பண்ணிட்டே இருங்க, மறந்து போயிடும். ஈக்குவல் டு என்னது? a கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் மைனஸ் சி ஏபிசி ஈக்குவல் டு a பிளஸ் பி பிளஸ் சி இன்டூ a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சிஏ. இதான் ஃபார்முலா சொல்லியிருந்தேன் இல்லையா? இதான் ஃபார்முலா. பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? a கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப், இப்படி தானேங்க வரணும்? பிரிண்டிங் மிஸ்டேக்னு நினைக்கிறேன். a கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் மைனஸ் 3abc. எனக்கு தெரிஞ்சு இது பிரிண்டிங் மிஸ்டேக்னு நினைக்கிறேன். பிளஸ் சி கியூப் இப்படி தான் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். a கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் மைனஸ் 3abc கேட்குறாங்க. இது கொடுத்துருக்காங்களா? 12. இது கொடுத்துருக்காங்களா? 12. ஓகே, இது இருக்கட்டும். இது என்ன? a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் என்னது? 50. ஓகே, 50. ஓகே, ஆனால் மைனஸ் ஏபி பிசிசிஏ கொடுக்கலையே, மைனஸ் ஏபி பிசிசிஏ கொடுக்கலையே. சரி, அப்போ இந்த சமயம் கொஞ்சம் வேற மாதிரி அணுகுவோமா? கொஞ்சம் வேற மாதிரி யோசிப்போமா? அங்கே பாருங்க, இந்த மாதிரி வந்தால் ஸ்டக் ஆகிட்டு டப்புன்னு என்னடா வரலையேன்னு விட்டுறாதீங்க. சிம்பிளுங்க இதெல்லாம். அங்கே பாருங்க, 3 நம்பரை சேர்த்தா 12 வரணும். அது ஏதோ ஒரு நம்பர். அந்த நம்பர்ஸோட ஸ்கொயர்ஸை சேர்த்தா 50 வரணும். 50 தானேங்க. நீங்களே லிஸ்ட் டவுன் பண்ணுங்க. ஏபிசி 3 நம்பர் தானே. சும்மா ஒரு லிஸ்ட் எடுங்க, சும்மா ஸ்பீடா ஒரு லிஸ்ட் எடுங்க. இந்த மாதிரிலாம் வந்தால் ஈஸியாக சாம்பிள் வேல்யூஸை வச்சே போடலாம். ஃபார்முலா தெரியாட்டி கூட போடலாம். ஏபிசி சிம்பிளா பாருங்க. 1, ஓகே, எஸ் 1, எஸ் இல்லை, சிம்பிளா ஏபிசி கூட வேண்டாம். நான் ஒன்று சொல்றேன் பாருங்க, இது ஒரு டெக்னிக்கா கூட நீங்க வச்சுக்கோங்க. ஸ்கொயர்ஸை டீல் பண்ணுங்க எப்பயுமே. இதை வந்து ஒரு டிப்பா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சாங்கன்னா 3 நம்பருடைய டோட்டல் 12. என்ன 3 நம்பரா இருக்கும்? 3, 4 இப்படிலாம் யோசிக்காதீங்க. ஸ்கொயரை பிடிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கொயர்லாம் சொல்லுங்க. 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் என்னது 4, 3 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் ஒரு 6 ஸ்கொயர் எழுதுங்களேன். 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36. இது மாதிரி சும்மா கொஞ்சம் எழுதிட்டு எந்த 3 ஸ்கொயரை சேர்த்தா 50 வருது அப்படின்னு பாருங்க. எதை 3 சேர்த்தா 50 வரும்? இவரை பிடிச்சிருங்க. கரெக்டா வருதா? இது கரெக்டா இந்த 3 ஸ்கொயரை சேர்த்தா 50 வரும் பாருங்க. 16 + 9 25, 25 + 25 50. அப்ப இதுதான் உங்களுக்கு தேவையான செட்டு. ஏ ஸ்கொயர், அப்ப ஏ வந்து 3, பி வந்து 4, சி வந்து 5. இப்ப நீங்க இதையும் உறுதிப்படுத்திக்கணும். a + b + c சேர்த்தா 12 வரணும். அப்ப 7 + 5 12.
பக்காவாக செட் ஆயிடுச்சு. அப்போ ஏ என்னது 3, பி என்னது 4, சி என்னது 5. அவ்வளோதான். இப்போ நீங்கள் இந்த சம்மை வந்து என்ன பண்ண தேவையில்ல, ஃபார்முலாவே யோசிக்க தேவையில்ல, இதிலே போட்டுடலாம். இதிலே போடுங்க. அப்போ வேல்யூ ஆஃப் ஏ கியூப் என்னது, ஏ கியூப்னா என்னது, 3 கியூப் என்னது 27, கியூப்ஸ்லாம் படிக்கணுங்க. ப்ளஸ் பி கியூப் என்னது, பி கியூப் என்னது 4 கியூப் என்னது 64. ஓகேவா, 64. இங்கே ஆனால் சி கியூப் வரணும் தாங்க, வந்தால் தான் அந்த ஃபார்மேட்டாக செட் ஆகும். ஓகேவா, சி கியூப் ஆன்சரை வச்சு செக் பண்ணிக்கலாம். சி கியூப் என்னது 5 கியூப் என்னது 125. ஓகேவா, இதெல்லாம் சேர்த்துட்டு மைனஸ் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் சேர்ப்போம். சேர்த்தா என்ன வரும், 9 + 7 16, 8 10 11 216 வருது, 216 வருது. மைனஸ் 3 ஏபிசி, மைனஸ் 3 ஏபிசி. ஏ இன்டூ பி இன்டூ சி என்ன, ஏ இன்டூ பி இன்டூ சி என்ன, ஃபர்ஸ்ட் 20 60, ஏபிசி என்னது 60. அப்போ 3 ஏபிசி என்ன 180. 180 மைனஸ் பண்ணுங்க, மைனஸ் பண்ணால் 36. எஸ் 36 இருக்கு, ஆன்சர் இருக்கு. ஸோ அதான் இது வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க, நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணும்போது செக் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் சி, ஆப்ஷன் சி. நீங்கள் ஒரு வேளை இதை போடலைன்னா, சி கியூபை போடலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 125 இடிக்கும், ஆன்சர் எதுவுமே வராது, மைனஸில் போகும். இங்கே பாருங்க, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இதை மைனஸ் பண்ணால் மைனஸில் தானே போகும். ஸோ கண்டிப்பாக சி கியூப் வரணும், வந்தால் தான் உங்களுக்கு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி 36 வரும். சரியா, ஸோ பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க குயிக்கா. ஸோ பாண்டிச்சேரியில் கிளைமேட் வந்து ரொம்ப குளுன்னு இருக்குது. ஓகேவா, ஸோ படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நியூ இயர், பொங்கல் எல்லாமே ஒரு செலிப்ரேஷன் மோடில் இருக்கும். பட் நம்ம எக்ஸாம்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. என்னால் முடிஞ்ச கண்டென்ட்டை நம்ம வந்து டெலிகிராம்லையும் வாட்ஸ்அப்லையும் யூடியூப்லையும் கொடுத்துட்டே இருக்கலாம். சரியா, 10 questions ஓவர், ஜஸ்ட் 7 more questions. ஓகே, சொல்லலாமா? ஸோ இதெல்லாம் பார்த்தே சொல்லணுங்க. ஓகேவா, இதெல்லாம் 11வது கொஸ்டின் பார்த்தே சொல்லணும். விச் ஆர் த ஃபாலோயிங் நம்பர் இஸ் நாட் டிவிசிபிள் பை 3? நான் டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் பை 3 என்ன சொல்லி கொடுத்தேன், ஒரு நம்பர் 3ஆல் டிவைட் ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 243 இப்படி கூட வச்சுக்கோங்களேன், 2433 ஜஸ்ட் 3ஆல் டிவைட் ஆகுனா என்ன பண்ணும், எல்லாத்தையும் ஆட் பண்ணும். 6 9 12 வர நம்பர் 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா இந்த ஹோல் நம்பரும் 3ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். இதுதான் டிவிசிபிலிட்டி ரூல்ஸ். அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. 3 + 4 7 16. ஓகேவா, 3 + 4 7 7 13 15 18 வருது, 3ஆல் டிவைட் ஆகும். அவங்க என்ன கேட்குறாங்க, நாட் டிவிசிபிளா? ஓகே, அப்போ 4 ஆப்ஷன்ல 3 ஆப்ஷன் 3ஆல் டிவைட் ஆக போகுது. அப்போ 3 7 14 15 21 டிவைட் ஆகும். 7 14 22 24 3ஆல் டிவைட் ஆகும். இப்போ பாருங்க, திருப்பி ரிப்பீட் ஆகும், அதனால நீங்க ஆட் பண்ணிட்டே இருக்காதீங்க. இப்போ பாருங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் ஒன்னே ஒன்று வித்தியாசம். அப்போ இங்கே 24 வந்துச்சுன்னா இங்கே 25 வரும், ஏன்னா இங்கே 2க்கு பதிலாக 3 வருது, அவ்வளோதான். அப்போ இதில் எதுங்க 3ஆல் டிவைட் ஆகாது, இதுதான் டிவைட் ஆகாது. அப்போ இதுதான் ஆன்சர். சரியா, ஸோ குயிக்காக நோட் பண்ணிக்கோங்க, 11th சம் முடிஞ்சு 12th சம். இது வந்துங்க ஒரு மாதிரி பசில் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் போட்டு காமிக்கிறேன். ஓகே, பசில் மாதிரி எப்படின்னா, இப்போ ஆப்ஷன்ஸ்லாம் வேண்டாம், ஃபர்ஸ்ட் இதை படிங்க, எனக்கு கிளியரா தெரியுதா? சோனம், பிரியா, பல்லவி, காவ்யா அண்ட் டீனா 5 பேர். இந்த மாதிரி கொடுத்தாலே ஃபர்ஸ்ட் பேரெல்லாம் அழகாக எழுதிக்கோங்க. சோனம், ஷாட்டா, பிரியா, பல்லவி, காவ்யா, ஓகே, டீனா. இந்த மாதிரி இவங்க 4 பேர் அழகாக அப்படி பாக்ஸ் போட்டுக்கோங்க, அப்போதான் தப்பு வராம போட்டுக்கிட்டு, they are comparing what flavors of ice cream they like. ice cream clues வந்து கேக்குறாங்க, clues கொடுத்துருக்காங்க. சோனம், பல்லவி, டீனா are the only ones who likes butterscotch ice cream. ஸோ இதுல only onesனா என்ன அர்த்தம், அவங்களுக்கு மட்டும்தான் பட்டர்ஸ்காட்ச் பிடிக்கும். யார்? சோனாவுக்கு பட்டர்ஸ்காட்ச் பிடிக்கும், பல்லவிக்கு பட்டர்ஸ்காட்ச் பிடிக்கும், டீனாக்கு பட்டர்ஸ்காட்ச் பிடிக்கும். இவங்க 3 பேருக்கு மட்டும்தான் பட்டர்ஸ்காட்ச் பிடிக்கும். ஸோ வேற எங்கேயும் நீங்க பட்டர்ஸ்காட்ச் போடக்கூடாது. பிரியா இஸ் த ஒன்லி ஒன் ஹூ டிஸ்லைக்ஸ் சாக்லேட். அப்ப பிரியாவுக்கு மட்டும்தான் சாக்லேட் பிடிக்காது, புரியுதா? பிரியாவுக்கு மட்டும்தான் சாக்லேட் பிடிக்காது. அப்ப மீதி எல்லாருக்குமே சாக்லேட் பிடிக்கும். ஓகேவா, இவங்களுக்கும் சாக்லேட் பிடிக்கும், இவங்களுக்கும் சாக்லேட் பிடிக்கும், புரியுதா? இவங்களுக்கு மட்டும்தான் பிடிக்காதுன்னா மீதி எல்லாருக்கும் பிடிக்கும். எவ்ரி ஒன் எக்ஸப்ட் பல்லவி லைக்ஸ் வெனிலா. ஓகேவா, அப்ப பல்லவியை தவிர, இங்க மட்டும் கை வச்சுக்கோங்க, பல்லவியை தவிர எல்லாருக்குமே வெனிலா பிடிக்கும், பிடிக்கும். அடுத்து, the only child who doesn't like strawberry ice cream is சோனம். சோனமுக்கு மட்டும்தான் ஸ்ட்ராபெரி பிடிக்காது. அப்ப இங்க கை வச்சுக்கோங்க. இவங்களுக்கு பிடிக்கணும், இவங்களுக்கு பிடிக்கணும், இவங்களுக்கு பிடிக்கணும், இவங்களுக்கு பிடிக்கணும். அவ்வளவுதான், முடிச்சிட்டோமா? அவங்க சொன்னதை செஞ்சிருக்கோம் இல்லையா? எஸ், ஆன்சர் என்ன கேட்குறாங்க?
ஹூ லைக்ஸ் த மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஃப்ளேவர்ஸ்? யாருக்கு நிறைய ஃப்ளேவர்ஸ் பிடிச்சிருக்கு? 3 ஃப்ளேவர், 2, 3, 4, இவங்களுக்கு தான் 4 ஃப்ளேவர் பிடிச்சிருக்கு டீனாக்கு. அப்போ டீனா தான் ஆன்சர். சரியா? நீங்கள் வந்து உங்களுக்கு வரும், கவர்மெண்ட்டே வந்து ஆன்சர் கீ போடுவாங்க, அப்போ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். டீனா தான் ஆன்சர். ஓகேவா? உங்களுக்கும் அதே வந்துச்சுன்னா கரெக்டாக தான் இருக்கும். மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஒன்று தான் வருதுன்னா கரெக்டாக தான் இருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டினுங்க. 5 பேருக்கு ஒரு ஃப்ளேவர்ஸ் பிடிக்குது, ஒரு ஃப்ளேவர்ஸ் பிடிக்கல. அதை நோட் பண்ணுறோம். கேட்டிருக்க கொஸ்டின் என்னது? மேக்ஸிமம் ஃப்ளேவர்ஸ் யாருக்கு பிடிக்கும்னா டீனாக்கு பட்டர்ஸ்காட்ச், சாக்லேட், வெனிலா, ஸ்ட்ராபெரி எல்லாமே பிடிக்குது. ஸோ அவங்கள டிக் பண்ணிடும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் 13th கொஸ்டின். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க, ப்ராபபிலிட்டின்னு நினைக்கிறேன். தேர் ஆர் 6 children in a class. 6 பேர் இருக்காங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களும் கை கொடுத்துக்கிறாங்க. அப்போ எத்தனை ஹேண்ட் ஷேக்ஸ் நடக்கும்னு கேட்குறாங்க. இதெல்லாம் வந்துங்க ப்ராபபிலிட்டியில் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ப்ராபபிலிட்டியில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், யூடியூப்லேயே டேரெக்டாக போட்டிருக்கோம், அதை நம்ம கோர்ஸ்லேயும் வச்சிருக்கிறோம். சிம்பிளாக அதில் சொல்லியிருப்பேன், பிளாங்க் மெத்தட். ஓகேவா? ஸோ கை கொடுக்குறாங்க, பிளாங்க். ஒரு கை கொடுக்கணும்னா, இப்போ ஒரு ஹேண்ட் ஷேக் நடக்கணும்னா எத்தனை பேர் தேவை? 2 பேர் தேவை. ஓகேவா? நம்மளே இந்த மையம் கமல்ஹாசன் மாதிரி இப்படி கொடுத்துக்க முடியாது. ஓகேவா? 2 பேர் வேணும் கை கொடுக்க. அப்போ 2 பேர் இப்படி போட்டுக்கோங்க. இங்க எத்தனை வாய்ப்பு இருக்கு, இங்க எத்தனை வாய்ப்பு இருக்குன்னு யோசிங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6 பேர் இருக்காங்க. 6 பேர் இருக்காங்க. ஸோ உங்க மைண்ட்ல 2 கை தெரியணுங்க. இந்த பக்கம் கை கொடுக்கறதுக்கு 6 பேருக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னொரு கை வந்து 5 தான் வாய்ப்பு இருக்கு. இன்னொரு சைடு. ஏன் சார் அங்கேயும் 6 வாய்ப்பு இல்லையானா, கொடுத்தவரே இங்க கொடுக்குறவரே அங்க கொடுப்பாரா? திருப்பி அவரே அவர் கை கொடுத்துப்பாரா? இல்ல. அப்ப ஒன்ஸ் இவர் கொடுத்துட்டாருன்னா மீதி 5 பேர் தான் இருக்காங்க லிஸ்ட்ல. ஸோ ஆன்சர் வந்து என்னது? 30. இது ஒரு மெத்தடு. இல்லாட்டி சிம்பிளா வேற மாதிரி கூட யோசிக்கலாம். ஓகேவா? 6 பேர் இருக்காங்களா? ABCDEA இப்படி சும்மா நோட் பண்ணிக்கோங்க. 6 பேர். F 6 பேர் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆள் எத்தனை ஹேண்ட் ஷேக் கொடுப்பாரு? ஏ எத்தனை ஹேண்ட் ஷேக் கொடுப்பாரு? பிக்கு 1, சிக்கு 1, டிக்கு 1, இக்கு 1, எஃப்க்கு 1. ஸோ எத்தனை? 5 ஹேண்ட் ஷேக் கொடுப்பாரு. ஒரு ஆள் 5 ஹேண்ட் ஷேக் கொடுப்பாரு. அப்ப ஒரு ஆள் 5 ஹேண்ட் ஷேக் கொடுப்பாருன்னா எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர் எத்தனை ஹேண்ட் ஷேக் கொடுப்பாங்க? 30 ஹேண்ட் ஷேக். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 30 தான் ஆன்சர் வரும். சரியா? ஸோ 30 அடிச்சுட்டு போயிட்டே இருங்க. ஃபுல் வீடியோ பாருங்க, இன்னும் கிளியரா புரியும். நம்மளுடைய ப்ராபபிலிட்டி பிளாங்க் மெத்தட்ல நம்ம எல்லாமே சால்வ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் தான் எக்ஸாம்ல ரெகுலராக கேட்குறாங்க. ஸோ 13th கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. கிளியரா? எஸ். அடுத்து 14th கொஸ்டின் வந்து 14th கொஸ்டின் பார்க்கும்போது இது வந்து ஏஜ் கிடையாது, ஏஜ்னு கொடுத்துருப்பாங்க. பட் இது ஒரு பசில், அதாவது ரேங்கிங் பசில்னு நம்ம ரீசனிங் கிளாஸ்ல பார்ப்போம். லிமிட் ரேங்கிங் பசில், அது ஜஸ்ட் அடுக்கணுங்க ஆர்டர். பிரியா இஸ், அவங்க சொன்னது அப்படியே செய்யுங்களேன். பிரியா இஸ் ஓல்டர் தென் மனிஷ். பிரியா இஸ் ஓல்டர் தென் மனிஷ். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 3 லெட்டர் எழுதுங்க. ஏன்னா பாருங்க, பிரியா, பிரேர்னா இதெல்லாம் வருது. அதனால பிரியா இஸ் ஓல்டர் தென் மனிஷ். கிளியரா புரியுதா? இங்க பாருங்க, பிரியா இஸ் ஓல்டர் தென் மனிஷ் இப்படி போட்டிங்களா? அடுத்து யாஷ் அண்ட் டீனு ஆர் ஆஃப் சேம் ஏஜ். இப்போ நம்மளுக்கு யாஷும் எங்கன்னு தெரியாது, டீனும் எங்கன்னு தெரியாது. சரி விடுங்க. அடுத்து அனிதா இஸ் யங்கர் தென் பிரேர்னா. அனிதாவும் தெரியாது, பிரேர்னாவும் தெரியாது, விடுங்க. மனிஷ் இஸ் ஓல்டர் தென் யாஷ். அப்ப மனிஷ் வந்து யாஷை விட ஓல்டர். இப்ப யாஷ் நமக்கு தெரிஞ்சிருச்சு, யாஷ் தெரிஞ்சிருச்சு. அப்ப யாஷ்க்கு மறுபடியும் போங்க. யாஷ் அண்ட் டீனு ஆர் ஆஃப் சேம் ஏஜ். அப்ப யாஷும் டீனுவும் சேம் ஏஜ்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? யாஷும் டீனுவும் சேம் ஏஜ்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சரிங்க, இருக்கட்டும். ஓகே, யாஷும் டீனுவும் சேம் ஏஜ்னு சொல்லிட்டாங்க. இப்ப அடுத்து என்ன சொல்ல வராங்க? பிரேர்னா. பிரேர்னா இஸ் யங்கர் தென் டீனு. டீனு இங்க இருக்காங்களா? டீனுவை விட யங்கரா யாரு? பிரேர்னா. பிரேர்னான்றவங்க டீனுவை விட யங்கர். அப்ப அந்த பக்கம் போடுறோம். இப்ப இது படிக்கலாம்னு நினைக்கிறேன். அனிதா இஸ் யங்கர் தென் பிரேர்னா. அப்ப அனிதா வந்து இன்னும் பிரேர்னா விட யங்கர். அனிதான்றவங்க இன்னும் பிரேர்னா விட யங்கர். புரியுதா? அவங்க சொல்றதை அப்படியே சொல்ல போட்டோம். ஃபர்ஸ்ட் பிரியா இஸ் ஓல்டர் தென் மனிஷ். அடுத்து வந்து மனிஷ் இஸ் ஓல்டர் தென் யாஷ். அடுத்து யாஷ் அண்ட் டீனு ஆர் ஆஃப் சேம் ஏஜ். பிரேர்னா, அனிதா இஸ் யங்கர் தென் பிரேர்னா. பிரேர்னா இஸ் யங்கர் தென் டீனு. அவ்வளவுதாங்க. அப்ப அழகா ஆர்டர் வந்துருச்சு. ஹூ இஸ் த எல்டஸ்ட்? ஓல்டஸ்ட் யாரு? பிரியா. பிரியா தான் ஓல்டஸ்ட். சிம்பிள், பிரியா தான் ஓல்டஸ்ட். 14th கொஸ்டின் ஜஸ்ட் இதுக்கு பேர் வந்து ரேங்கிங்னு சொல்லுவாங்க, ரேங்கிங் பசில்ஸ். ஓகேவா? ஈஸி. ஸோ 14th கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. 15th கொஸ்டின். ஸோ இது வந்து ஒரு லெட்டர் சீரீஸ்ல, ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு ஒரு கோடு இருக்கும். அதனால உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்ல நம்பர் மாறும். நான் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்க நம்பரை எடுத்திருக்கேன், டி சீரீஸோட நம்பரை எடுத்திருக்கேன். ஓகே, அது நீங்க பாத்துக்கோங்க. 15th கொஸ்டின். கோட் லாங்குவேஜ். ஓகேவா? எப்படிங்க கோட் பண்ணியிருக்காங்க? பிரைட்டை வந்து 289 அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க.
61437 ஹோட்டல்னு கோட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்க? இந்த நம்பர் கேட்குறாங்க. சி ஆஸ்பிரன்ஸ் நம்பரை லெட்டராக கோட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் ரொம்பலாம் யோசிக்க தேவையில்ல. சரி, B2 நம்ம படித்தது இருக்கு. ஆனால் R8 எப்படிங்க வரும்? ஆருக்கு 18 தானே படித்தோம் கோட் லாங்குவேஜில். சரி, 18 8ன்னு வச்சுக்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஐக்கு 9 சரி வருது. ஜிக்கு 7 தானே வரணும். ஆனால் இங்கே 7 வரல, 5 வருது பாருங்க. ஹெச்சுக்கு 8 தானே வரணும், 6 வருது பாருங்க. டிக்கு 4. அப்போ இது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சும்மாங்காட்டியும் B0 2ன்னு அவங்க வச்சுக்கிறாங்க. ஓகேவா? என்ன சார் சொல்றீங்க? புரியலண்ணா. இங்கே பாருங்க சிம்பிள். நான் சொல்றேன் பாருங்க. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ இங்க டி இருக்கா, TF4ன்னு சொல்றாங்களா, லாஸ்ட் TF4ன்னு சொல்றாங்களா. ஹோட்டல்ல ஒரு டி இருக்கா, அதையும் 4ன்னு தான் சொல்லுவாங்க. அது அவங்களோட கோடிங். ஓகேவா? இங்க பாருங்க. அடுத்து வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ரெண்டுத்துலயும் எது காமனா இருக்கு? ஹச் எடுங்க. ஹச் இங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கா 6, இங்க லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கா 6. புரியுதா உங்களுக்கு? ஸோ அவங்களே வச்சுக்கிறாங்க. ஓகேவா? அதையே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்க யோசிக்காதீங்க, ஏபிசிடி வச்சு நீங்க யோசிக்காதீங்க. ஸோ இதை வச்சு பார்த்தா என்ன கேட்குறாங்க? 7ங்க. 7 எங்க இருக்கு? 7 இங்க இருக்கு. 7 இது ஒரு செட்டு, கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. 7 என்ன கோட் பண்றாங்க? எல். அப்போ எல்ல ஆரம்பிக்கும். எல்லாமே எல்ல தான் ஆரம்பிக்குது. ஓகேவா? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க 9 பார்த்து. ஏன்னா எல்லாமே அடுத்து ஐ தான் இருக்கு. அடுத்து 5 பாருங்க. 5 எங்க இருக்கு? 5 இதுல 4 இருக்கு. இதுல 4th வந்து ஜி. அப்ப ஜி பாத்தீங்கன்னா அடுத்து எல்லாத்துலயுமே ஹெச் தான் இருக்கு. இப்ப ஜி அடுத்துனா இது வராது, ஹெச் தான் இருக்கு. ஓகேவா? அப்ப ஹெச் அடுத்து. அதை டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, பார்க்காதீங்க. 6 பார்க்காதீங்க. 4 பாருங்க. 4 பாத்தீங்கன்னா 4 லாஸ்ட்ல இருக்கு டி. அப்ப லைட் இது வராது. ஓகேவா? இது 2 தான். அப்ப இன்னும் 1 பார்த்தா ஆன்சர். லாஸ்ட் பாத்துருவோமா? 8 என்னது? 8 இல்லையே. ஓகே, 8 செகண்டா இருக்கு. 6. அப்ப லாஸ்ட் வந்து 6. அப்ப இங்கதான் இ வரும். லைட்டர் இஸ் த ஆன்சர். சரியா? அவங்க வச்ச கோடிங்க வச்சு போட்டிருக்கோம். 15th கொஸ்டின் ஓவர். 16th கொஸ்டின். ஸோ எக்ஸாம்ஸ்லாம் நம்ம இன்னும் ஃபாஸ்ட்டாக போடணுங்க. நம்ம இந்த மைண்டில் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, மைண்டில் நான் சொல்கிறதெல்லாம் வந்து அப்படியே நீங்கள் போட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, சம்யுக்தா ஹேஸ் டு, இதுவும் ப்ராபபிலிட்டிங்க. ஓகேவா? ப்ராபபிலிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, சம்யுக்தா ஹேஸ் டு வியர் அ ஷர்ட், ஸ்கர்ட் அண்ட் ஷூஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரெகுலராக கேட்குற கொஸ்டின் தானே. ஓகேவா? ஸோ ஷர்ட் ஒன்று போடுவாங்க. ஓகேவா? அடுத்து ஸ்கர்ட் ஒன்று போடுவாங்க. ஷூஸ் வந்து ஒன்று போடுவாங்க. டிஃப்ரெண்ட்டாக. அப்போ எத்தனை காம்பினேஷன் இருக்கு? இது ஒன்று சூஸ் பண்ணலாம், இது ஒன்று சூஸ் பண்ணலாம், இது ஒரு கலர் சூஸ் பண்ணலாம். லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஷர்ட்ஸுக்குலாம் இது அவைலபிலிட்டி இருக்கு. ஸ்கர்ட்டுக்கு இவ்வளோ கலர், ஷூஸ்க்கு இவ்வளோ கலர்ஸ்னா சிம்பிளா என்ன கேட்பாங்க? எத்தனை விதமா ட்ரெஸ் பண்ணலாம். புரியுதா? இப்போ இது ரெண்டும் சேமா ட்ரெஸ் பண்ணி ஜஸ்ட் ஷூவை மாத்திட்டாலே அது வேற காம்பினேஷன் தான். ஓகேவா? எஸ். அப்போ நம்ம சிம்பிளா என்ன பண்ணணும்னா 3, இது எல்லாமே பிளாங்க் மெத்தட் தாங்க. நம்ம பிளாங்க் மெத்தட்ல இதை நம்ம டீல் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வீடியோ, நம்மளோட பெர்மிடேஷன்ல ஃபர்ஸ்ட் வீடியோ பிளாங்க் மெத்தடை வச்சு நம்ம அதை சால்வ் பண்ணிடலாம். 3 இருக்கா? இப்போ ஷர்ட்டுக்கு எத்தனை பாசிபிலிட்டி இருக்கு? ஷர்ட் போடுறதுக்கு 3 கலர் பாசிபிலிட்டி இருக்கு. 3. அடுத்து ஸ்கர்ட் போடுறதுக்கு 3 கலர். இது அப்படியே மாத்தி கூட கேட்பாங்க. பாய்ஸ்க்கு ஷர்ட், பேண்ட், டை அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து ஷூஸ்க்கு எத்தனை இருக்கு? 2 இருக்கு. அப்போ இத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மல்டிப்ளை தான் பண்ணோம். ஸோ 18 விதமான காம்பினேஷன்ல ட்ரெஸ் பண்ணலாம். 18 இருக்கா? ஓ, வேர் இஸ் 18? ஆப்ஷன் டியே நான் கொண்டு வரல. ஓகே, இது அடிபட்டுடுச்சுங்க. ஓகேவா? ஐ மீன் கட் ஆயிடுச்சு. 10, 12, சி செக் பண்ணிக்கிறேன். 96 96 18 ஆப்ஷன் டி இருக்குங்க. ஓகேவா? 18. ஸோ தெரியுதா பார்த்துக்கோங்க. 18 ஆப்ஷன் டி இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் 18. ஸோ 18 விதமாக ட்ரெஸ் பண்ணலாம். ஸோ பாஸ் பண்ணிக்கிறீங்களா? ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தான். அடுத்த கொஸ்டின், லாஸ்ட் 17th கொஸ்டின். இது கோடிங் மறுபடியும். ஓகேவா? கோடிங் கிடையாது, சாரி. How many words can be formed from the letters of the given word? ஸோ ரெக்கமெண்டேஷன்ன்றது கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் ரீசனிங்ல வரும், இல்லை இங்கிலீஷ்னு கூட சொல்லலாம். ரெக்கமெண்டேஷன்ன்ற வேர்டில் இருக்க லெட்டர்ஸை வச்சு இதில் எந்த வேர்டு ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சிம்பிளாக செக் மட்டும் பண்ணுங்க. ரெக்கமெண்டேஷன்ன்ற வேர்டில் இருந்து என்ன வேர்ட் ஃபார்ம் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் மீடியேட் ஃபார்ம் பண்ண முடியுமா? எம் இருக்கு, இ இருக்கு, டி இருக்கு, ஐ இருக்கு, ஏ இருக்கு, டி இருக்கு, இ இன்னொன்று வேணும் இருக்கு. பண்ணலாம். அப்போ இதான் ஆன்சரு. அவ்வளோதான். இப்போ ஒரு வேளை இது லாஸ்ட்ல இருந்துச்சுன்னா இதை செக் பண்ணுவீங்க. எப்படி செக் பண்ணுவீங்க? இதெல்லாம் ஃபுல்லாகவும் பார்க்கக்கூடாது, லைட்டா. இப்போ நேஷனல்னு இருக்கா, இதுல பாருங்க எல்லே கிடையாது. இதுல எங்கேயா எல் இருக்கா?
அப்படியே இதை சொல்லிக்கிட்டே இருங்க, நேஷனல் நேஷனல் சொல்லிக்கிட்டே அதை பாருங்க. எல் இருக்கா, எல் இல்லைன்னா இது செய்ய முடியாது. அடுத்து பாரு, கம்யூனிகேஷன், கம்யூனிகேஷன் யூ இருக்கு, கம்யூனிகேஷன் யூ, இங்க யூ இருக்கா, யூ இல்லை. அதே மாதிரி ரிமைண்டர், ரிமைண்டர் 2 ஆர் தேவைப்படுது, ரிமைண்டர் 2 ஆர், இங்க ஒரு ஆறு தான் இருக்கு, ரெக்கமெண்டேஷன்ல ஒரு ஆறு தான் இருக்கு. அப்படி கூட நீங்க எலிமினேட் பண்ணிடலாம். பட் இது ஃபர்ஸ்டே ஆப்ஷன் வந்துருச்சுன்றதுனால நம்ம அவ்வளோ யோசிக்க தேவையில்ல. சிம்பிளி 18 சம்ஸ் நம்ம வந்து சால்வ் பண்றோம். சரிங்களா, 17 சம்ஸ் நம்ம வந்து சால்வ் பண்ணிருக்கோம். ஸோ சரிங்களா. ஸோ இது வந்து இன்வெஸ்டிகேட்டரில் கேட்ட கொஷின்ஸ். மேபி நம்ம வந்து ஜூனியர் இன்ஸ்பெக்டர் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸில் கேட்ட கொஷின்ஸும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி அடுத்து சால்வ் பண்ணலாம். சரிங்களா. ஸோ ஜஸ்ட் சும்மா ஒரு பூஸ்டிங் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்கன்னு. பட் நீங்கள் வந்து ரெகுலராக எஸ்எஸ்சி சிஜிஎல் பேட்டர்ன் கொஷின்ஸை படித்தாலே போதுமானது. ஓகேவா, சிஜிஎலோட டயர் 1 டயர் 2 நம்மளோட கோர்ஸில் வச்சிருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்தாலே போதுமானது. கோர்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து டஃப் அண்ட் ட்ரிக்கியில் டஃப் சம்ஸ்லாம் கலெக்ஷன் கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு டயர் 2ல தான் யூஸ் ஆகும். அந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இப்போயே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.